நேபாள வன்முறையை கைவிட்டுவிட்டு பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என்று போராட்டக்காரர்களுக்கு இராணுவ தளபதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நேபாள வன்முறை தொடர்பாகவும் நேபாளத்தை காப்பதில் இராணுவம் உறுதியாக இருந்து வருகிறது என்றும் தேவைப்படும் பட்சத்தில் இராணுவம் களமிறக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இராணுவ தளபதி. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. இராணுவ தளபதி என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்? விவரங்கள். நேபாளத்தில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய உள்நாட்டு கலவரம் நமக்கு நன்கு தெரியும். இன்றைக்கு கலவரத்தின் உச்சகட்டமாக பல அரசு அலுவலகங்கள் தீக்கிரையாக்கப்பட்டு சூறையாடப்பட்டு இருக்கின்றன. நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் நேபாளத்தினுடைய பாதுகாப்பை இராணுவம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறது. நேபாள நாடு முழுவதையும் இராணுவம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. சற்று முன்னதாக இந்த போராட்டங்களை தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு இராணுவ தளபதி அசோக் சிக்தேல் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் போராட்டக்காரர்கள் நிதானத்தை கடைபிடிக்குமாறும் போராட்டத்தை கைவிட்டுவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். மேலும் பொது சொத்துக்களையோ தனியார் சொத்துக்களையோ எந்த விதமான சேதத்தையும் ஏற்படுத்த வேண்டாம், அந்த சொத்துக்களை பாதுகாப்பது ஒவ்வொரு நேபாளி மக்களுடைய கடமை என்று இராணுவ தளபதி போராட்டக்காரர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். காணொலி காட்சி வாயிலாக நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய நேபாள இராணுவ தளபதி கடினமான சூழ்நிலைகளில் கூட நேபாளத்தின் சுதந்திரம், இறையாண்மை, பிராந்திய ஒருமைப்பாடு, சுதந்திரம், தேசிய ஒற்றுமை மற்றும் நேபாள மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் நேபாள இராணுவம் உறுதியாக இருந்து வருகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். போராட்டத்தில் உயிரிழந்தவர்களின் ஆன்மாவுக்கு சாந்தி கிடைக்க பிரார்த்திப்பதாகவும் காயமடைந்த குடும்பங்கள் விரைவில் குணமடைய தாங்கள் பிரார்த்திப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நல்லிணக்கத்தை பேணுவதும் தேசிய நலனை பாதுகாப்பதும் அனைத்து நேபாள மக்களின் பொறுப்பு. ஏற்கனவே பெரும் உயிரிழப்பும் சொத்துக்கள் இழப்பும் ஏற்பட்டிருப்பதால் அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவதற்கும் மேலும் இழப்புகள் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் தேசிய ஒருமைப்பாட்டை பாதுகாக்கவும் பங்களிப்பது அனைத்து நேபாள மக்களின் கடமை என குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போராட்டக்காரர்கள் நிதானத்தை கடைபிடித்து போராட்டத்தை கைவிட்டுவிட்டு எந்த விதமான வன்முறை செயல்களிலும் ஈடுபடாமல் பேச்சுவார்த்தைக்கு வருமாறும் அமைதி பாதைக்கு திரும்புமாறும் அமைதியை நேபாளத்தில் மீண்டும் அங்கு ரெஸ்டோர் செய்யுமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம், பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும், உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.